இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியை கடைபிடிக்க முயற்சி எடுப்பாள். ஜெபமாலை ஜெபிப்பாள். உலகத்திலே பாவம் நீங்க வேண்டும், மனிதர்கள் மனம் மாற வேண்டும், உலகத்திலே அமைதி எழ வேண்டும் என்பதற்காக இந்த அன்னையின் வழியாக இயேசுவினுடைய இரக்கத்தையும் இயேசுவினுடைய அன்பையும் நிறைவாக பெற முயற்சி எடுப்பார். இந்த தாய் கடவுளின் தாயாக, அனைவரின் தாயாக இருந்து நம் ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த சனிக்கிழமை வேளையிலே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே, இந்த அன்னையினுடைய மிக உயர்ந்த பண்புகளான தாழ்ச்சி, நம்பிக்கை, கீழ்ப்படிதல் போன்ற நல்ல பண்புகளை நாமும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி எடுப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயர் விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவுக்கு பெயர் சூட்டுகின்ற ஒரு விழா. இந்த இயேசு என்ற பெயர் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இது ஹீப்ரு மொழியிலே இயேசு என்றால் காட் சேவ்ஸ் என்று பொருள் கொடுக்கிறார்கள். அப்ப இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்தவர், பாவங்களை மீட்க வந்தவர். காட் சேவ்ஸ். அப்ப கடவுள் மக்களை மீட்கிற ஒரு பணிதான் இந்த பெயரினுடைய அர்த்தமாகவே இருக்கிறது. பாருங்க, ஜீசஸ் அப்படின்னா காட் சேவ்ஸ். அப்ப கடவுள் நம்மை மீட்கிறார், அவர் நமது மீட்பர், பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார் என்ற ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது. அப்ப வார்த்தையான அந்த இயேசுனுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுதே கடவுள் என்னை மீட்கிறார், என்னை மீட்கிறார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு என்பதற்கு அவ்வளவு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வார்த்தையே நம்மை குணப்படுத்துவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பெயர் சூட்டுகின்ற அந்த விழாவை, இந்த இயேசுடைய தூய்மைக்கு பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுக்கிற இந்த நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவை கொடுத்திருக்கிற நற்செய்தியும் இதுதான். யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 29 34 முடிய பகுதிகள். இதிலே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை நோக்கி வருகிறார். இதை பார்த்தவுடன் திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து, இதோ உலகத்தை மீட்க வருகிற செம்மறி என்று ஆடாக இயேசுவை சித்தரித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். உலகத்தை பாவத்தை மீட்க வருகிற செம்மறி இவரே, ஆட்டுக்குட்டி இவரே என்ற ஒரு வார்த்தையானது திருமுழுக்கு யோவானால் கொடுக்கப்படுகிறது. இவர்தான் மீண்டுமாக இயேசு பற்றி சொல்றார். இவரை பற்றி தான் நான் எனக்கு முன்பாகவே இருந்தவர் என்று நான் இவரை குறித்தே சொன்னேன். இவர் என்னை நோக்கி வருகிறார். எனவே இவர் மேல் அந்த தூய ஆவியானவர் நிழலிடப் போகிறார். நான் இவருக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன், இவர் தூய ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை, நிகழ்ச்சியை நாம் படிப்பதுதான் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது, இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து என்ன என்று நாம் தியானிக்கிற பொழுது, உலகத்தை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி இந்த இயேசுவே. அப்ப உலகத்தை மீட்க வந்த, உலகத்தின் பாவங்களை மீட்க வந்தவர் தான் இந்த இயேசு என்று சிறப்பாக இந்த நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. உலகத்திலே பாவம் இருந்தது, எல்லாம் பாவத்திலே மாண்டு கொண்டிருந்தார்கள், பாவத்திலே சூழ்ந்து கொண்டிருந்தார்கள், பாவத்தை விட்டு வெளியே வராம இருந்தாங்க. நான் எவ்வளவு சொல்லி என்னுடைய மக்கள் கேட்கலையே, நான் என்ன செய்வது என்று கடவுளே தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அனுப்பி மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு பணியை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் பல்வேறு விதங்களிலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரு குறிப்பிட்ட தப்பு செஞ்சாதான் பாவம்னு கிடையாது. நிறைய செயல்கள் பாவமாகவே இருக்கிறது. 10 கட்டளைக்கு எதிராக செய்வது,
திரு அவையின் கட்டளைக்கு எதிராக செய்வது, கடவுளுக்கு எதிராக செய்வது, எனக்கு எதிராக நான் செய்வது, எனது உறவுகளுக்கு எதிராக செய்வது, இது எல்லாமே பெரிய பாவமாக இருக்கிறது. அப்ப இந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? கடவுளுடைய பிரசனம் தேவை. இயேசு என்ற அந்த ஒரு வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது என்று சிறப்பாக இந்த நற்செய்தி நமக்கு இந்த வாசகத்தின் மூலமாக தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே நம்ம தியானித்தோம் அப்படின்னு சொன்னா, தூய ஆவியானவர் தான் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். அப்ப திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் தண்ணீரால் கொடுக்கிறப்போ தூய ஆவியானவர் தோன்றுகிறார். இவரே எனது அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இவருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி சொல்லுவதை திருமுழுக்கு யோவான் நினைவுபடுத்துகிறார். அப்ப யார் மீது தூய ஆவி வருகிறதோ அவரே உலகத்தை பாவத்தை மீட்க வந்த மெசியா என்று இவரை பற்றியே நான் சான்று பகர்ந்து கொண்டிருந்தேன் என்று மீண்டுமாக திருமுழுக்கு யோவான் அறிக்கையிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானுடைய வல்லமை நாம் எப்பொழுது திருமுழுக்கு பெறுகிறோமோ அப்பொழுது நாமும் பெறுகிறோம். அப்ப நம்முடைய திருமுழுக்கு எதை குறித்திருக்கிறது? தூய ஆவியால் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். இது பழைய வார்த்தை ஞானம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நாம் அனைவருமே தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றவர்கள் என்றால் நாமும் இறைவனுடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். நாம் இந்த பாவத்திலிருந்து மீட்டு வரப்பட்டவர்கள். எனவே இந்த பாவத்திலிருந்து கடவுள் திருமுழுக்கின் வழியாக நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறார். எனவே இந்த குழந்தை பருவத்தில் நம்ம திருமுழுக்கு பெற்றிருப்போம், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அப்ப நான் வளர்ந்த பிறகு 18 வயசுக்கு மேல நான் முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினா தான் அது உண்மையான திருமுழுக்கு, இல்லைன்னா அது போலி திருமுழுக்கு. ஏன்னா குழந்தையில எனக்கு எதுவுமே விபரம் தெரியாம வாங்கிட்டேன் அப்படின்னு சிலர்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. பிரியமானவர்களே, நமக்கு விபரம் தெரியுதோ இல்லையோ, நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களை நம்பிக்கையாளர்கள், நமது பெற்றோர்கள், ஞான தாய் தந்தையர்கள், உறவினர் எல்லாமே அவர்கள் மத்தியில் தான் நம்ம அந்த திருமுழுக்கு பெறுகிறோம். அந்த நம்பிக்கையை இந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தை பருவத்தில் மட்டும் வாங்குறது கிடையாது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில எப்பெல்லாம் இந்த இயேசுவின் உயிர்ப்பு வருகிறதோ அப்பொழுது இந்த திருமுழுக்கை மீண்டுமாக நம்ம புதுப்பிக்கிறோம். இரவு திருப்பலியில அந்த திருமுழுக்கை புதுப்பிக்கிறோம். அப்படின்னா குழந்தை பருவத்தில் மட்டும் வாங்க, நான் மீண்டும் அந்த மறைக்கல்வி படித்து கடவுளை பற்றி அதிகமாக அறிந்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டுமே நான் என்னுடைய திருமுழுக்கை புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன். அந்த தூய ஆவி என்னோடு வந்துவிட்டார், என்னோடு அவர் செயல்படுகிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு வருடமும் நாம் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் ஒரு ஆலயத்தில் திருமுழுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு சில பங்குகளாக திரும்ப மீண்டுமாக அந்த திருமுழுக்கை நம்ம புதுப்பிப்போம். அந்த நிகழ்வு தொடர்ந்து கத்தோலிக்க திருவை நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இதுக்காக வேண்டி நம்ம போயிட்டு யோர்தான் ஆத்துல இயேசு முழுகி ஞானஸ்நானம் வாங்கினார். நானும் அந்த மாதிரி முழுகி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு தொட்டியில இறங்கி முழுகிலாம் வந்தாதான் உண்மை அப்படின்னு கிடையாது. நம்ம இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதனுடைய மைய கருத்தை புரிந்து கொண்டு அதன்படி நம்ம செயல்படணும். இதுக்காக நமக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க இது எதையாவது ஒன்று சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வை தூண்டி பகையாலே உருவாக்குறது மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம இதுதான் உண்மை, நான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கடவுள் என்னை மீட்கிறார், அவர் மீட்கிற பணியை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடே வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவை, நமது வாழ்க்கையிலே தூய ஆவியால் நாம் அனைவருமே நிரம்பி இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மிலிருந்து செயல்படுகிறார், நம்மை மீட்டெடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே இந்த தூய ஆவியால் நாம் நிரம்பப்பட்டிருக்கிறோம், நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், இயேசுவினுடைய சீடத்துவியாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். அந்த மறப்பு தான் நம்ம தூய ஆவி நம்மளிலிருந்து செயல்படாமல் இருப்பதற்கு நாம கொடுக்கிற ஒரு இடமாகவே இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, எனக்குள் தூய ஆவியானவர் இருக்கிறார். அந்த இயேசு என்ற பெயருக்கு பெரிய வல்லமை உண்டு. அது நம்மை மீட்க வந்த கடவுள் என்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு என்ற பெயரை உச்சரித்தாலே போதும், அதுவே பெரிய ஜெபமாக மாறுகிறது. தூய ஆவியால் எனக்குள் இருக்கிறார், அவருக்கு நான் இடம் கொடுத்து அவர் என் மூலமாக செயல்பட விடுகிற பொழுது நான் நல்ல மனிதனாகவே கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்கள், இப்பொழுது இந்த நாளை இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமா?
எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி. எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை கொடுத்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்களுடைய வியாதிகளை ஒவ்வொரு நாளும் குணப்படுத்தி கொண்டே இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை, நல்ல உறவுகளை, நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. இந்த நாளிலே நாங்கள் என்ன பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் தூய ஆவியால் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி. அன்பு இயேசுவே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை தாங்கிக் கொள்ளும், இவர்களை சுமந்து கொள்ளும், இவருடைய பிரச்சனைகளை பாரும். இவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை, வேதனை, வியாதி எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நிம்மதி கொடுத்தரலும், அமைதியை கொடுத்தரலும். அன்னை மரியே, வேளாங்கண்ணி தாயே, பூண்டி மாதாவே, லூர்து மாதாவே, பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து மக்களை அன்பு செய்கிற தாயே, இதோ சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவரையுமே முதுமகன் இயேசுவிடம் அழைத்து செல்லும் தாயே, முதுமகன் இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாரி வழங்கும் அம்மா. இதோ இந்த நாளை நாங்கள் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குகிறோம். அன்பு இயேசுவே, ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.